நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்ள இருப்பது ஆனாய நாயனார். ஆனாய நாயனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருக்குறாங்க. அவர் வாசிக்கிற அந்த பாட்டுக்கு, புல்லாங்குழல் இசைக்கு பல விலங்குகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்க முடியுது. பசுக்கள், மயில்கள், மான்கள் அப்படின்னு கீழே ஒரு பாம்பு கூட நிற்குது. அந்த இசையை கேட்பதற்கு சிவனும் பார்வதியும் நிற்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆனாய நாயனார் அப்படின்றவங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இடையர் குலம், இல்லைன்னா ஆயர் குலம், அதாவது பசுக்களை மேய்க்கும் குலத்தை சேர்ந்தவர். ஸோ பசுக்களை மேய்க்கிறது தான் இவருடைய பணியாக இருந்தது. அதை மட்டும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னா இல்லை. அதனால தான் அவரை பற்றி நாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் அந்த பசுக்களை அழைத்து சென்று புல்லில் மேய விட்டுறது தான் அவர் தொழில். புல்லை அந்த இடங்களை அந்த காலத்துலலாம் பசுக்கள் மேயறதுக்குன்னு இடம் வச்சாங்க. சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கிறதுனால படித்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மந்தை வெளி அப்படின்னு இன்றைக்கி மயிலாப்பூருக்கு அடுத்த ஸ்டேஷன் எம்ஆர்டிஎஸில் மந்தை வெளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்தை வெளியெல்லாம் அந்த காலத்தில் பசுக்களுக்கு இடமாக இருந்தது, போய் புல்லை மேய்ஞ்சிட்டு வர்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியான பணி தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் அவருடைய தொழில். ஒரு குலம்னா எப்போதுமே நன்றாக, அதனால தான் நான் அந்த குலத்தை மென்ஷன் பண்ணி நான் 63 நாயன்மார்களை பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த குலமும் எந்த ஜாதியும் கீழ்மையானது இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை அந்நியர்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க. நமது பலம் எதுவோ அதை பலவீனமாக சித்தரித்து அவங்க நல்லா சதி திட்டம் தீட்டி நம்ம மதத்தை கேவலப்படுத்தி நம்ம மதத்திலேருந்து ஆட்களை சேர்த்து கொண்டு இப்போவும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் அந்த வலையில் சிக்கியவங்க மதம் மாறினவங்க மட்டும் இல்லை, இந்து மதத்திலேயே இருந்துக்கிட்டு ஜாதியை கேவலம் பேசிக்கிட்டு இருக்கிற மக்களுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் முன்னாடியே பார்த்தோம், பன்றி இறைச்சி சாப்பிட்ட பன்றி இறைச்சியை இறைவனுக்கு பிரசாதமாக படைத்த வேடுவர் குலத்தில் கண்ணப்ப நாயனார் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும், அந்த சனாதனத்தில் ஒரு ஜாதியை வச்சு நம்ம எதுவுமே கேவலம்னு சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சனாதனத்தில் பக்தி தான் முக்கியம். பக்தி இருந்தால் எந்த ஜாதியாக இருந்தாலும் இறைநிலை அடையலாம் என்பதைத்தான் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கு. அதற்காகத்தான் அந்த குலத்தை மென்ஷன் பண்ணி நான் இதில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த குலத்தை சேர்ந்தவங்களும் இறைவனை சிந்தித்து வாழ்க்கை நடத்தினாங்கன்னா அவங்க இறைநிலை அடையலாம் என்பது தான் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு. அதனால்தான் சிவன் கோயில்களில் எல்லாம் அந்தணர்கள், வேதம் அறிந்த அந்தணர்கள் இவர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி 63 நாயன்மார்கள் திருவிழாவாக வைத்து மாட வீதிகளில் அவர்களை அழைத்து வருவதுண்டு. அதனால தான் அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அந்தந்த அடியார்களுக்கு நான் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவனே திருத்தொண்ட தொகை பாடல் வரிகள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த ஜாதியை கேவலமாக சொல்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா எதெல்லாம் நமது சிறப்போ, எதெல்லாம் நமது பலமோ அதெல்லாம் சிறப்பில்லை, அதெல்லாம் கேவலம், அதெல்லாம் நமது பலவீனம் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுட்டான். இது பண்ணுறதுக்கு அவனுக்கு நிறைய டைம் ஆச்சு, நூற்றாண்டுகள் ஆச்சுது. வெள்ளைக்காரனுக்கு, அந்நியர்களுக்கு அந்த வலியில் வீழ்ந்து இன்று ஆயிரக்கணக்கான வருடங்களாகியும் நம்ம இன்னும் அதை அவன் கொடுத்த அந்த சதி வலையில் வீழ்ந்து தான் இன்னும் அந்த அவன் பண்ணினது போதாது இப்போ நம்மளே அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அவன் என்னெல்லாம் சொல்லி ஆரம்பித்து விட்டானோ அதெல்லாம் நாமளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்து சமயத்துக்கு எதிராகவும் இது ரொம்ப மோசமாகி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க இன்றைக்கி. அதுதான் வருத்தமாக இருக்குது. அவன் அந்த காலத்தில் மதம் மாற்றினான்னா இன்றைக்கி மதம் மாற்றப்பட்ட மக்கள், நம்ம மக்கள், அவங்க தெரு முனையில் நின்றுக்கிட்டு, ஒவ்வொரு தெரு முனையில் நின்றுக்கிட்டு ஒரு கையில் ஒரு துண்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த ஆனாய நாயனார்களுடைய வரலாறு தெரியுமான்னா தெரியாது. தெரிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? மதம் மாற்றிக்கிட்டு இருப்பாங்களா? வருத்தமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சது இதை பதிவு பண்ணி ஷேர் பண்ணுறது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆனாய நாயனார் பசுக்களை மேய்க்கும் ஆயர் குலத்தில் பிறந்தவங்க. பசுக்களை கொண்டு போய் மேய்த்து வருவது தான் இவருடைய வேலை. அதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
அப்போது வந்து அவருக்கு அந்த டைம் இருக்கும், நேரம் இருக்கும். பசுக்கள் புல்லை தின்று கொண்டு இருக்கும், தண்ணியெல்லாம் வச்சுருவார் குடிக்கிறதுக்கு. அது சிறப்பாக அந்த பணியை செஞ்சுட்டு இவர் போய் நிழலில் உட்காந்து அவருடைய புல்லாங்குழலை வச்சு இசைகள் பாடுவார். அந்த இசை மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்பது தான் அவருடைய சிந்தனையாக இருந்தது. அதனால் அதை பண்ணுவார் அவர் அப்பப்போ. அந்த மரத்தில் கீழே உட்காந்தோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த புல்லாங்குழல் இசையை ஊதும்போது அவருக்கு ஒரு ஆனந்தம், சிவனை நினைத்து தான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு கொன்றை மரத்து கீழே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கொன்றை மரம் அந்த மலர்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது, எப்போதுமே சிவசிந்தனையுடன் இருக்கும் நாயனாருக்கு அந்த கொன்றை மலர்கள் எல்லாம் பார்க்குறப்போ அந்த மரமே அவருக்கு சிவனாக தெரிகிறது. அந்த மலர்கள் எல்லாம் மாலையாக தெரிகிறது அவருக்கு. அந்த பக்தியின் வெளிப்பாடாக அவர் உடனே தனது புல்லாங்குழலை எடுத்து மீட்டும் பொழுது அங்கே இசையாகி விடுகிறது. இறைவனே அவர் மூலமாக வந்து அந்த இசையை கொடுக்குறாரு. அந்த புல்லாங்குழல் மூலமாக அந்த இசை அற்புதமான இசையாக இருக்கிறது. ஏன்னா இவருடைய மனதில் முழுக்க அந்த மரம் வந்து இறைவனாக தெரிகிறதுனால இவருடைய இசை வந்து இறை இசையாகி விடுகிறது. அதனால் அந்த காற்றில் கலந்து அந்த வனத்தில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இறைநிலையை கொடுக்குது. அவங்க எல்லாரும் இவருக்கு பக்கத்தில் வந்து அதுதான் நம்ம படத்தில் பார்க்குறது. அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து அந்த இசையை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை சொல்கிறப்போ இன்னொன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, எம்எஸ் சிவலக்ஷ்மி அம்மா அவங்க வந்து ஒரு நேர்காணல் இன்டர்வியூவில் ஒன்று சொல்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இசையை கண்டிப்பான பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, கம்பல்சரியாக மியூசிக் கற்றுக் கொடுக்கணும். உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, வெள்ளைக்காரன் வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் நான் கொண்டு போனோம், அதில் என்ன தப்பு, ட்ரெடிஷ்னல் மியூசிக் வெஸ்டர்ன் மியூசிக் அப்படின்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க. இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய எல்லாத்தையும் நம்ம காப்பி அடித்து கேட்டு 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 தான் இப்படி இந்த நிலையிலே இருக்கிறோம். அதனால் எம்எஸ் சிவலக்ஷ்மியாக சொன்ன மியூசிக் அந்த கிடையாது. பக்தியான நமது கர்நாடிக் மியூசிக், இல்லைன்னா தேவாரம். இந்த கர்நாடிக் மியூசிக் வர்றதுக்கு காரணமாக இருந்தது தேவார பன்னிசை. அதெல்லாம் தான் மாசில் வீணையும் ஆலை மதியமும் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் எல்லாம் பாடுறார். மாசில் வீணையும் அப்படின்னு அந்த வீணை மியூசிக்காக இருக்கணும். தேவாரம் அப்படின்றது பண்ணாக இருக்க வேண்டும். சலம்பூவடு தூப மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் அப்படின்னு அதே பாடலெல்லாம் பாடுறார் திருநாவுக்கரசர். நல்லா புரிஞ்சுவோம். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் அப்படின்றார். இதெல்லாம் மறந்துட்டோம் நாம். ஸோ அதை தான் எம்எஸ் லட்சுமியாக சொல்கிறாங்க. நம்ம மியூசிக் சங்கீதம் அப்படின்றது கண்டிப்பாக அனைவருக்கும் அது வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சுவாமி கௌதமானந்தஜி இப்போது வந்து அவர் ராமகிருஷ்ண மடத்தின் உலகத் தலைவராக இருக்கிறார். அந்த ராமகிருஷ்ண மடம் வந்து பெரிய உலகளாவிய ஒரு மடம், நிறைய நாடுகளில் இருக்குது. ஸோ அதுக்கு தலைவராக இருக்கிறவர் சுவாமி கௌதமானந்தஜி. அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறாரு. அதில் கல்வியை பற்றி பேசுகிறப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அவர் எழுதினது 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுறாரு. இந்த மாதிரி எம்எஸ் லட்சுமி சொன்ன மாதிரி அவரும் சொன்னார், மியூசிக் கண்டிப்பாக மாணவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்னு. ஏன்னா அந்த மியூசிக்கை கேட்குறப்போ நமக்கு ஆன்மீக அதிர்வலைகள் வரும் ஈஸியாக. ஆனால் இன்றைக்கி நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் எல்லாம் வெள்ளைக்காரன் நமக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய இசையை போட்டு இந்த பப்பு அது இதெல்லாம் போட்டு வெஸ்டர்ன் ராக் மியூசிக், அந்த மியூசிக் இந்த மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த மாதிரியான சிந்தனைகள் தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பாட்டு போடனா நாமளும் குத்தாட்டம் ஆடணும் அப்படின்னு. இப்போ கூட ஒரு தலைமை ஆசிரியை பெண் ஆசிரியை குத்தாட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணினாங்க. அவ்வளோ கேவலமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு ஆசிரியை ஆட்டம் ஆடுறதே கேவலம், அது போதாததுக்கு அவங்க குத்தாட்டம் ஆடுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மியூசிக் எந்த மாதிரியான சங்கீதத்தை நம்ம கேட்குறோமோ அந்த மாதிரியான மனநிலை நமக்கு வந்துடும். அந்த மாதிரி மனநிலை வந்துடுச்சுன்னா அந்த மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும். குத்தாட்டம் தான் ஆடுவோம், குத்தாட்டம் போட்டாங்கன்னா குத்தாட்டம் தான் ஆடுவோம், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து ஆனாய நாயனார் தனது சங்கீதத்தின் மூலமாக இறைநிலை அடைந்தார். அதை நமக்கு சிவன் வலியுறுத்துகிறார். நாம் வந்து எந்த ஜாதியிலையும் பிறக்கலாம், இறைவனை நினைந்து 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 நாம் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குலத்தின் தொழிலை நம்ம பண்ணுறப்போ அதுவே நமக்கு மனம் சுத்தமடையுது. இதுதான் ஜாதியினுடைய விளக்கம். எந்த பிறவி கேவலன்றதெல்லாம் கிடையாது, எந்த குலம் கேவலம்ன்றது கிடையாது, எந்த வேலை கேவலன்றது.
நமக்கு விதிக்கப்பட்ட அந்த கர்மத்தை, நமக்கு விதிக்கப்பட்ட அந்த வேலையை நாம் இறைவனை நினைந்து கொண்டு நாம் செய்யும் பொழுது அதுவே நமது மனது சுத்தமடைவதற்கு வழியாகிறது. அந்த மனம் சுத்தமடையும் பொழுது இறை நமக்கு கிடைக்கிறார். ஓம் நம சிவாய.